ஓம் சாந்தி. குட் மார்னிங் எல்லாருக்குமே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லா மகாரதிகளும் போயிட்டார்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய வாய்ப்பு, என்னுடைய பாக்கியம் இன்றைக்கு உங்களோட இருக்கிறது. அஹ், நீண்ட காலமாயிட்டு நான் இங்க வந்து கோவிடுக்கு முதல்ல நான் இங்க வந்திருந்தேன். தாதி எப்போ வந்தார்கள், எப்போ போனார்கள் கடைசியா? தாதி வந்து அஹ், தாதி கடைசியா 2019 ஆகஸ்ட் வந்திருந்தார்கள் இல்லையா? 2019 ஆகஸ்ட். அதுல இருந்து நான் வந்து வரையில இங்க லண்டனுக்கு. நிறைய சுத்தி பார்க்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரியுது, நிறைய பேர் தெரியல. அதனால அதனால 2019க்கு பிறகு இங்க நாலேஜ் ஞானத்துக்கு வந்திருக்கிறவங்க யோசிச்சுங்க. அதனால நாங்க கற்றுக்கொண்ட பாடம், யாருமே வந்து நிலையாக இருக்க முடியாது என்றது, எல்லாமே மாறும் என்றது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சில விஷயங்கள் மாறக்கூடாது என்று நினைப்போம், ஆனாலும் மாறும். சிலது மாறணும்னு நினைப்போம், ஆனா மாறாது. அதனால அஹ், அஹ், இல்லையா? அஹ், நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், நிறைய மாற்றங்கள் என்றது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த மாற்றத்தினுடைய ஞாபகங்கள் இருக்கலாம். அஹ், அஹ், முன்னாடி வந்து படம் எடுத்து ஆல்பம் எடுத்து வச்சிருப்பார்கள், அதை பார்ப்பார்கள். இப்ப வந்து எல்லாமே உங்களுடைய பொக்கல்ல தான் இருக்குது படம் எல்லாமே. அதனால உங்களுடைய இப்ப முந்தைய அறியில படங்கள் வந்து உங்களோட போன்லயே இருக்குது. அப்ப எல்லாமே மாறுது. அஹ் அஹ் நேரம் வந்து மாறிக்கொண்டிருக்குது. அப்ப நாங்க எதுலையுமே தங்கி இருக்க முடியாது இல்லையா? எதுவுமே வந்து கிடையாது இப்ப நாங்க தங்கி இருக்கக்கூடியதுன்றது. அதனால எங்களுடைய ஸ்திதி தான் முக்கியம். அஹ் எல்லா மாற்றத்தின் பொழுதும் நாங்கள் வந்து சத்தியமாக இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய தொடர்பு பாபாவோட எல்லாமே இருக்குது. ஆனால் மாற்றம் என்றது மாறியே ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்திதி நன்றாக இருக்குது. என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே மாறக்கூடியதுதான், ஆனால் நான் மாறக்கூடாது. மாற்றங்களுக்கு மாற்றம் என்றது இயற்கையானது. நான் கூட சிந்திச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு முரளியில ஆஹ் அதிர்வலைகள் சம்பந்தப்பட்டது, எங்களுடைய சூழல், எங்களுடைய மனோநிலை, எங்களுடைய அதிர்வலை, எங்களுடைய சூழல். அப்ப ஒரு கேள்வி இருக்குது, எவ்வளவு நேரத்துக்கு அந்த அதிர்வலைகள் வந்து நிலைச்சிருக்கும் என்றது. யாருக்காவது பதில் இருக்குதா? இருக்குதா என்று தெரியாது. அதிர்வலைகள் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அதிர்வலைகள் என்றது வந்து ஓ- அதிர்வலைகள் என்றது என்னது என்றது மிக முக்கியமானது. அது எவ்வளவு காலத்துக்கு நிலைச்சிருக்கும் என்று. நதி ஜானியினுடைய வைப்ரேஷன் இங்க இருக்குதா?
இங்க இருக்குதா அந்த ஞானியினுடைய வைப்ரேஷன் நாங்க ஓமன் சொல்லுவோம் இல்லையா? அஹ், இங்க ஆக்ஸ்போர்ட்ல 2 3 நாள் இருந்தேன். அஹ், அங்க வந்து உணரக்கூடியதாக இருக்குது அந்த அதிர்வலைகளை. நாங்கள் வந்து தாதி ஜானகிய அல்லது உலகத்தையோ அஹ், அது எல்லாத்தையுமே அவர்கள் மறந்துடுவார்கள். ப- பௌதிகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க மறந்துடுவோம். ஆனால் சூட்சமமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? தாதியுடன் உங்களுடைய அனுபவம், எங்களுடைய அந்த நிலை இல்லையா? ஆஸ்தி எங்களுக்கு தாதி ஜானகிட்டே இருந்து ஆஸ்தி கிடைச்சிருக்குதாண்டா? கிடைச்சிருக்குது. ஆஸ்தி என்றது ஆஸ்தி என்றது வந்து படைப்பவரிட இருந்து படைப்புகளுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? படைப்புட்ட இருந்து படைப்பவருக்கு தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஆஸ்தி, இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஆஸ்தி என்றதுல. ஆஹ், அதாவது வந்து நான் வந்து ம், என்னென்றால் ஆஸ்தி என்றதை விட எங்களுக்கு வழிமுறைகள் இல்லையா? சென்டர் ரிட்ரீட் பிளஸ் எல்லாமே பாபாவுடையது இல்லையா? அது எல்லாமே வந்து பாபாவுடையது. பாபாட்ட தான் அது எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அஹ், பௌதிகமான விஷயங்கள் இல்லையா? ஆஸ்தி என்றது வந்து பௌதிகமான விஷயம். ஆஸ்தி வந்து நாங்கள் சேர்த்து மற்றாக்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நாங்க யாரு என்றது இல்ல, நாங்கள் எப்படி என்றது. எப்படி தாதி ஜானகி இருந்தார்கள் இல்லையா? அப்போ அவர்களுடைய நடைமுறை என்ன? அவர்கள் எந்த மாதிரியான அஹ், நிலையை கொண்டிருந்தார்கள்? லெகசி. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை. ஆஸ்தி என்றது வந்து ஒரு விஷயம். மரபு இல்லையா? அவர்கள் மரபு ரீதியாக சிலது எங்களுக்கு வரும். அதாவது வந்து அஹ், ஆஸ்தியாக எங்களுக்கு கிடைக்கிறது வந்து கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் தாதி யானகியினுடைய மரபு என்றது அவர்கள் எங்களுக்கு ஒரு மரபு ரீதியாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் இல்லையா? அது நாங்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் என்ன பயிற்சி செய்தார்கள், அதனுடைய பெறுபேறு என்ன, அதை எங்கள்ல ஊட்டி இருக்கிறார்கள் இல்லையா? அதை எங்கள்ல வந்து அவர்கள் பதிச்சிருக்கிறார்கள் இல்லையா? நான் ரெட்ரீட் சென்டர்ல பார்க்கும் பொழுது பார்க்கிறேன். எல்லாமே அப்படியே இருக்குது. ஆஹ் அப்போ அஹ் அஹ் அது எல்லாமே அப்படியே இருக்குது. அப்ப அது எல்லாமே மரபு ரீதியாக வர்றது. அது தாந்தி ஜானகி எங்களுக்கு மரபு அந்த எங்களுடைய அந்த மரபை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். ஆஸ்தி தாதிட்ட இருந்து கிடைக்கிறது இல்ல. தாதிட்ட இருந்து எங்களுக்கு மரபு ரீதியான சில விஷயங்கள் கிடைச்சிருக்குது. பாபாட்ட இந்த ஆஸ்தி கிடைச்சிருக்குது. அதை நாங்கள் வந்து அஹ், புரிஞ்சு கொள்ள வேணும். அதிர்வலை என்றது இன்னொரு விஷயம். அதிர்வலை பிரம்ம பாபா போனதுக்கு பிறகு பாபாண்ட ரூம் என்ற ஒரு விஷயம் வந்தது இல்லையா? இங்க இங்கிலாந்துல டெனிசன் ரோட்ல நாங்க இருக்கும் பொழுது பாபாண்ட ரூம் தான் கிளாஸ் ரூமாகவும் இருந்தது. அப்ப நாங்கள் டெனிசன் ரோட் இருக்கைல பாபானுடைய டிரான்ஸ்லைட் படம் இருக்கும். அப்ப அந்த காலத்தை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். எங்களுக்கு கதை அந்த காலத்துல இருந்தவர்களுக்கு கதையும் தெரிஞ்சிருக்கும். உண்மையாக வரும் பொழுது தாதி சுதேஷ் தீதி
அப்ப இருக்கும் பொழுது டிரான்ஸ்லைட் பிரம்மபாவனுடைய படம் இருக்கணுமான்னு யோசிக்கும் பொழுது சுதேஷ்பன் அஹ், அஹ், அவர்களுக்கு என்ன இருந்தன்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டவர்களுக்காக ம், அஹ், பாபாவுடைய படத்தை வச்சாலும் அது வந்து அஹ், அவர்களுக்கு வந்து இந்தியாவினுடைய சிஸ்டம் இந்த வழிமுறைகள் புதுசு என்றதுனால பிரம்மபாவனுடைய படத்தை டிரான்ஸ்லைட்ல வச்சிருக்கிறத பற்றி யோசிச்சு ஆனாலும் தாதி ஜானகி சொன்னார்கள் இல்ல இல்ல பாபாவனுடைய படம் தேவை பிரம்மபாவனுடைய டிரான்ஸ்லைட் முக்கியம் என்று சொல்லி அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் தாதிக்கு தெரியும் அஹ், அஹ், அவர்களுக்கு தெரியும் அகத்தில ஆத்மாக்கள் அஹ், அந்த பிரம்ம பாபாவுக்கு பாபா அதன் மூலமாக பாபாவுடையவர்களாக ஆகுவார்கள் இந்த தர்மத்துக்குரியவர்களுக்கு அவர்களுடைய மனதில் அது இருக்கும் ஆழ் மனதில் இல்லையா அதனால வெளிநாட்டவர்களுக்கு வந்து என்றது இல்லை வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் என்றது இல்லை நீங்க இந்த தர்மத்துக்குரியவர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுடைய அந்த பள்ளி அந்த ஆத்மாவில் இருந்த அந்த இது வந்து வெளிப்படும் இல்லையா அதனால ஆஹ், தாதி சொன்னார்கள் இல்ல நாங்க டிரான்ஸ்லைட் வச்சிருக்கணும்ன்றது அப்போ பாபானுடைய ரூம்ன்றது தேவை பாபான் ரூமுக்கான தேவை எப்ப வந்தது என்று சொன்னால் பிறகுதான் அந்த பாபானுடைய ரூமில தான் நீங்க வந்து அந்த அதிர்வலைகள் இல்லையா அங்க வகுப்பறையிலுடைய அதிர்வலைக்கும் பாபானுடைய ரூமுக்கான அதிர்வலைக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது இல்லையா பாபானுடைய ரூம்ல உள்ள அதிர்வலைக்கும் பாபானுடைய ரூமுக்குள்ள அதிர்வலைக்குமே வித்தியாசம் இருக்குது அப்ப நீங்க அந்த விழிப்புணர்வு இருக்கும் பாபான் ரூமுக்கு போன உடனே அந்த அதிர்வலைகளை உணரக்கூடியதாக இருக்கும் அப்ப யார் வந்து அந்த அதிர்வலைகளை உருவாக்கினது நீங்க அந்த அதிர்வலைகளை வந்து உணர்ந்து கொள்றீங்க அதன் மூலமாகத்தான் அது வந்து ஆஹ் அதன் மூலமாகத்தான் நாங்கள் அந்த நிலையை உருவாக்குறோம் இல்லையா அப்ப எங்களுக்கு தெரியும் அதிர்வலைகள் பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை நான் இது சிந்திக்கிறதுக்கு இல்ல அல்லது அது அனுபவப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அதிர்வலைகள் வந்து அனுபவம் செய்யறதுக்கான விஷயம் அதனால பாபானுடைய ரூம் இருக்கிறது மிக முக்கியம் ஏனென்று சொன்னால் அஹ், அந்த அதிர்வலைகள் எப்பொழுதுமே வந்து வித்தியாசமா இருக்கும் எப்பொழுதுமே அப்போ நீங்க அங்க போய் பாபாவோட சந்திக்கிறீங்க தியானம் செய்றீங்க பாபாவோட உறவு முறைகள் கூட இருக்குது இல்லையா பாபா இன்றைக்கு முரளியில சொல்லியிருக்கிறார் ஆரம்பத்துல எங்களுக்கு வந்து கேக்குறேன் நீங்க எப்ப என்ன வெளிப்படுத்த போறீங்க அதுக்கு திகதி இருக்குதா அப்ப நாங்க பாபாவோட என்ன உறவு முறை கொண்டிருக்கிறோம் முதலாவதாக பாபா எங்களுக்கு கொடுத்திருக்கிறது தந்தை அப்ப பாபாவோட நீங்க என்ன உறவுமுறை வச்சிருக்கிறீங்க பாபா என்று யோசிக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அஹ் அப்போ அது ஒரு 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 குழந்தையாக நான் பாபா பக்கத்துல இருக்கிறேன் பாபாவுடைய கையை பிடிச்சிருக்கிறேன் நான் பாபாவோட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் பாபாவுடைய கையை பிடிச்சிருக்கேன் என்று சொன்னால் அப்ப என்ன உணர்வு வருது அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன் நான் பாபாவுக்கு சொந்தமாக இருக்கிறேன் என்றது ஒரு இது வருது இல்லையா பாதுகாப்பு பாதுகாப்புக்கான ஒரு உறவு ஒரு இதுவும் வருது இல்லையா நான் பாபாவுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால அப்போ ஒரு தந்தையினுடைய தொழில் வந்து பாதுகாக்கிறது ஆசிரியராக நான் அங்க இருக்கிறேன் அப்ப நாங்கள் ஆசிரியராக அவரை நான் என்ன 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 நிலை இருக்குது அவருக்கு முன்னால் இருக்கிறேன் நான் இல்லையா ஆசிரியர் எனக்கு முன்னுக்கு இருப்பார் நான் ஆசிரியருக்கு முன்னுக்கு இருக்கிறேன்
என்னுடைய காது எல்லாமே வந்து ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா? அப்ப சத்குரு அதுல என்ன மாதிரியான நிலையில இருக்கிற நான்? நாங்க சத்குருவில என்ற நிலையில அவருடைய பாதத்தில் இருக்க முடியாது இல்லையா? அதனால தாதி ஜானகியோட இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல மதுபனத்தில நாங்க அவர்களோட அமுத வேலை செய்வோம் தாதியோட. அஹ், அவர் எங்களை மாத்துறார் இல்லையா? நாங்கள் அவருக்கு பக்கத்துல இல்ல, அவர் எங்களை வந்து முழுமையாகவே மாற்றுறார் இல்லையா? அவர் எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறார். சத்குரு எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் சத்தியமானவர். அவர் அது எங்கள் மூலமாகத்தான் வெளிப்படும் என்றதும் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து வர அந்த ஒளி உங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கும் அந்த ஒளியினுடைய பிரகாசத்தை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ அன்றைக்கு நான் அமிர்த வேளையில இருக்கும் பொழுது தாதி அமிர்த வேளை கண்டக்ட் பண்ணும் பொழுது என்ன அனுபவம் அஹ், ஏற்பட்டது என்று சொல்லி சொன்னால், அஹ், ஆத்மா இல்லையா? தாதியோட அஹ், என்ன அனுபவம் ஏற்படுன்னு சொன்னால், இறைவன் அஹ், தாதியினூடாக நாங்கள் பாபாவை உணர்றோம் இல்லையா? தாதியினூடாக பாபாவை பார்க்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். பாபா புள்ளியாக இருக்கிறார், சூட்சுமமாக இருக்கிறார். ஆனாலும் ஆஹ், அவர் மூலமாக, அதாவது வந்து தாதி மூலமாக நான் பாபாவை பார்த்தேன். தாதி மூலமாக நான் பாபாவை பார்த்தேன் இல்லையா? அதனாலதான் அந்த தெளிவு இறைவன். அப்ப உங்களுக்கு தெரியும், தந்தையை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் வந்து நாங்க இறைவனை தாய் தந்தையாக நினைக்கிறோம். இறைவனை தாயாக தந்தையாக நினைக்கிறோம். அஹ் அவர் வந்து சத்குருவாக இருக்கிறார். அது எங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு ஆக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆசிரியராக இறைவன் என்ன செய்கிறார் என்றது, அவர் வந்து வழிகாட்டியாக இருக்கிறார் என்றது ஒரு விஷயம். இறைவன் எனக்கு ஆசிரியராக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார், குருவாக இருக்கிறார் என்றும் பொழுது அது மிக முக்கியமானது. ஏனென்று சொல்லி சொன்னால் அடிப்படையான கற்பித்தல்கள் வந்து எங்கிருந்து வருதுன்னு சொன்னா நேரம் இல்லையா? அடிப்படையான கற்பித்தல்களை இறைவன் என கொடுக்கிறார். இறைவன் நேரத்தை பற்றியும் எங்களுக்கு கற்பிக்கிறார் இல்லையா? நேரம் மிக முக்கியமானது. நேரம் இப்ப இறுதி நேரத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த நேரத்தில நாங்கள் இறுதியை நோக்கி வந்துட்டோம். பாபா எப்படி எங்களுக்கு வந்து கற்பிக்கிறார் என்றதை நாங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும். 20 வருஷம், 30 வருடம், ஆஹ், மக்களுக்கு வந்து
என்ன அதிர்வலைகள், நேரம் என்னத்தை கொடுக்குது? எங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் வந்து ஆஹ், இது எங்களுடைய இந்த பயணம் என்றது நாங்கள் எப்படி புது படைப்பு புதுசா உருவாக்குறோம் இல்லையா? நாங்க அதை பற்றித்தான் இப்ப எங்களுடைய கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதனால நான் சிந்திச்சு பார்க்கிறேன் இப்ப. பாபா என்னுடைய ஆசிரியராக இருக்கிறார் என்றதே எனக்கு ஒரு ஒரு பெருமிதம். ஏன் நாங்கள் இங்க இருக்கிறோம் இன்றைக்கு காலையில? எங்களுடைய இல்லையா முரளிக்காகத்தான் வந்திருக்கிறோம் இல்லையா? நாங்க எதுக்காக இன்றைக்கு இங்க வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால், இந்த நேரம் காலையில இந்த இதுல முரளிக்காகத்தான் வந்திருக்கிறோம். முரளி மேல் இருக்கிற அன்பினால தான் வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு ஆசிரியராக கற்பிக்கிறார் என்றதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். எனவேதான் ஆஹ், உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் உங்களை எல்லாரையுமே பார்க்கறதுல மகிழ்ச்சி. ஓம் சாந்தி.